ஹாய் கைஸ் இது ஷார்ட்ஸ் டெக் ஸ்டுடியோ தமிழ். நான் உங்கள் சர்வேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான டெக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டெக் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அன்பாக்சிங் மௌனோ PD200X மைக்ரோஃபோன். அண்ட் இது வந்து ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன் தான். அண்ட் நம்ம தான் இதை வாங்கியிருக்கோம், யாரும் ஃப்ரீயெல்லாம் தரல. அண்ட் இதை வந்து ஒரு ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதை பார்க்கலாம் தான், மறக்காம போய் பாருங்கள். அதில் ஒரு குவிக் அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஃபுல் அன்பாக்சிங் ஒரு ரிவ்யூன்னு சொல்லலாம். அண்ட் இது எப்படி இருக்குன்னு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்புறம் இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குலாம் நான் சொல்லியிருப்பேன், பேசியிருப்பேன், நிறையா பேசியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஸோ ஸ்ட்ரைட்டாக அன்பாக்சிங்குள்ளே போகலாமா? ஸோ இதாங்க டப்பா. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து ஸ்டிக்கரை ஒட்டி ரொம்ப கடுப்பாக இருந்தது. அது பார்க்குறப்ப நான் ஃப்ரண்ட் டப்பா பார்க்க தான் ஆசையாக இருந்தேன். அதில் வந்து ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில், ஏன்னு தெரியல. ஆனால் இது மெயின் டப்பா இல்லை. ஸோ இது உள்ளே தான் இருக்குது, அதனால் பார்த்துக்கலாம். ஸோ இதான் அந்த மொத்த டப்பாவே. ஃப்ரண்ட்டில் சும்மா, சைடில் சும்மா ஏதோ எழுதியிருக்கு. பேக்கில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் சைடில் சும்மா ஷார்ட்டாக குவிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஷார்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன். அண்டு மேலே தான் இருக்குது பாருங்கள். இது சும்மா ஒரு கவர் மாதிரி தான் ஒன்று, ஒரு பாக்ஸ்லேயே கவரே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு இது மாதிரி நல்லா இருந்துச்சு அது. அண்ட் எப்படி திறக்கிறதுன்னு வெளிலே வர மாட்டேங்கிறது. ஐயோ, திறமை பார்த்துலையோ. சரி வந்தாச்சு, வெளில வந்துச்சு பாக்ஸு. ஸோ இதான் அந்த பாக்ஸ். மௌனோன்னு போட்டிருக்கேன் மேலேயே. ஸோ மௌனோ வந்து ஒரு நல்ல பிராண்ட் தாங்க. ஸோ ரொம்ப நல்ல பிராண்ட். முன்னாடியே நான் மௌனோ லேவலியர் மைக் வச்சுருந்தேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஓவராக கீழே போட்டு இதெல்லாம் உடச்சிட்டேன். ஸோ உள்ளே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பின்னு ஒரு கால் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஹாப்பி தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மைக்ரோஃபோன் ஒன்று வாங்கியிருக்கோம். முன்னாடி ஒரு மைக்ரோஃபோன் அன்பாக்சிங்லாம் போட்டிருப்பேன், அது ப்ரைவேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம படிக்காத யூசர் மேனுவல். அண்ட் நம்ம இப்படி இருந்தால் படிக்க போகிறல, சும்மா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, முன்ன சித்தி பார்த்தா ஒரே செகண்டில் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இதை எடுத்து அந்த பக்கம் ஓரமாக வச்சுருவோம். அண்ட் மேலே ஏதோ சும்மா ஏதோ எல்லாம் வச்சுருக்காங்க, ஒரு சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க போல், ஏதோ கவர் மாதிரி. அண்ட் உள்ளே தான் நம்மளோட ப்ரீமியம் ஃபினிஷ், ஒரு நல்ல மைக்ரோஃபோன் பார்த்தோன்னா அப்படியே அந்த ப்ரீமியம் ஃபினிஷ் அப்படியே ஜொலிச்சிடாது, கேமராவில் தெரியாது. ஸோ இது வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க, Type-C to Type-C கேபிள். ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கு லேப்டாப்பில் இப்போ ஒரு லேப்டாப்ஸ்லாம் Type-C இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க, ஒரு Type-A மாற்ற கன்வெர்ட்டரும் இருக்குது. ஸோ Type-Cலாம் எல்லா லேப்டாப்லையும் எல்லா டெஸ்க்டாப்லேயும் இருக்காது. ஸோ Type-Aக்கும் ஒன்று கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஏன்னா என் பழைய லேப்டாப்பில் Type-C இருக்காது. ஸோ Type-C இப்போ எல்லாம் வர புது லேப்டாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லா யூஸ்ஃபுல் தான், Type-C Type-A ரெண்டுமே இருக்கிறது. அண்ட் நம்ம எல்லாம் இதை எடுத்து எல்லாம் பார்ப்போம். ஸோ இதான் மைக்கு. ஸோ மைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் கண்டென்சர் மைக்ரோஃபோனாலே. ஸோ மைக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாப் வந்து அப்படியே நல்லா இருக்குங்க, அந்த ஃபீலே சூப்பராக இருக்குது. அந்த வந்து ஒரு ஃபேனோட நாப் மாதிரி, அந்த ஃபேனோட இது மாதிரி இல்லாமல், அந்த திருப்புறது மாதிரி இல்லாமல், சும்மா நாப் அப்படியே திரும்பிக்கிட்டே இருப்பாரு, நல்லா மாசாக இருக்குது. அது திருப்புறப்போ ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துக்கும் அது வந்து கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் லேட்டராக பார்ப்போம். முதல்ல வேறு என்ன இருக்குது பாக்ஸ்லன்னு பார்ப்போம். பாக்ஸில் வந்து ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. 3/8 to 5/8 கனெக்டர் இது. ஏன்னா பூம் சீசர் ஆம் ஒன்று வாங்கியிருக்கும், அது பின்னாடி ஒரு அன்பாக்சிங். ஸோ அதில் கனெக்ட் பண்ணப்போ அதில் பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து இதில் இருக்க அது சின்னதாக இருக்கும். ஸோ அதை பெருசாக மாற்றுறதுக்கான கன்வெர்ட்டர் தான் இது. ஏன்னா மைக்கோட ஷாக் மவுண்ட்டில் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு மாற்றுறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த படிக்கார யூசர் மேனில் அப்படியே உள்ள வச்சு, இந்த பாக்ஸ் இந்த இதெல்லாம் தூக்கி உள்ள வச்சு, இந்த பாக்ஸ் இங்கே ஓரம் போடலாம். ஸோ மைக்கை நம்ம பார்க்கலாம். ஸோ மைக்கை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு லுக் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ இதான் பாப் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாகவே. ஸோ அது மேலே இருக்கும், உள்ளே வந்து மைக் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரண்ட் ஃபேஸிங் மைக் தான். ஸோ சைடில் அந்த சுற்றி இருக்குல்ல கர்வேச்சர், அதிலலாம் இருக்காது. ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் அதாவது சிலிண்டரோட டாப் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதான் இது வந்து ஒரு XLR போர்ட் இருக்குது, USB-C போர்ட்டு, ஹெட்ஃபோன் போர்ட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு அதாவது LED கலர்ஸை மாற்றுறதுக்கான ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் USB-C போர்ட்டில் அவங்களே ஃப்ரீயாக தந்தாங்க USB-C கேபிள். ஆனால் XLR கேபிள் தரல. எனக்கு அது தெரிஞ்சு தேவையில்லை தான், ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதுவும் ஃப்ரீயாக தந்திருக்கலாம். ஒரு 4000 வாங்குறப்ப இது கூட தரலன்னா எனக்கு தெரிஞ்சு XLR தந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அது அமெரிக்காவில் அதாவது சேர்ந்த மாதிரி வரதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே இல்லை போல் இருக்குது. ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது, டக்குன்னு ஏதாவது உடஞ்சிட போகிறேன்னு. ஸோ USB-Cயே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் சில நேரத்தில். ஏன்னா அது ஒரு 2 பக்கமும் இருக்குல்ல. ஸோ நல்லா கனெக்ட் ஆகாது, ரொம்ப உள்ளே போகாது, இல்லை வெளியே தான் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் எடுத்தாச்சு அதை வெளில. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணி அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் இதான் அந்த பூம் சிசர் ஆர்ம் ஸ்டாண்டு. இது எப்படி சொல்லுவாங்க தெரியல, பூம் சிசர் ஆர்மா, பூம் ஆர்ம் சிசராக ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கீழே லிங்க் இருக்குது, பை லிங்க், அதில் போய் பாருங்கள். இது வந்து ஸ்பான்சர் வீடியோவில் நானே வாங்கினது தான். இது வந்து 700 rupees இது, இந்த பூம் சிசர் ஆர்மு. ஒருத்தர் தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒருத்தர் தான் நினைக்கிறேன். ஸோ திறந்து பார்ப்போம். ஸோ நல்லா ரொம்ப நீளமாலாம் இல்லை, பூம் சிசர் ஆர்ம் ஓரளவுக்கு ஒரு 2 feet இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது அமேசானோட வேலை, உடச்சி வச்சுருக்கான் மேலே பாக்ஸு. யூஸ் பண்ண ப்ராடக்ட் எனக்கு வேறு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும் தான் தோணுது. திறந்து பார்ப்போம். ஸோ திறந்து பார்த்தோன்னே என்னங்க இது கவர்லாம் போட்டு,
ஒரு மாரி நல்லா மெட்டாலிக்கா தெரியுது இருக்கிறப்பயே. ரொம்ப நல்லா இன்னும் வேறு ஏதோ தனியாக வேறு கீழே விழுவுது என்னன்னு தெரில அது. ஸோ தொறப்போம். முதல்ல கவர் நல்ல கவரெல்லாம் ஏதோ போட்டிருக்கானுங்க. என்னங்க ஸ்ப்ரிங்கெலாம் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வாங்கி பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஸ்ப்ரிங்கெலாம் வச்சு ஏதோ ஆமாம். ஆக்சுவலி ஸ்ப்ரிங் இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு அது நிற்கும். ஸ்ப்ரிங் இல்லைனா டக்குன்னு விழுந்துடும். ஸ்ப்ரிங் இருந்தால் அது ஒரு டென்ஷனை மெயின்டைன் பண்ணும். அது மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் டக்குன்னு மைக் அப்படியே ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நிற்கும். இல்லைனா டக்குன்னு தப்புன்னு ஈஸியில் சாஞ்சிரும்ல நம்ம ஸ்க்ரூலாம். அதுக்கு தெரிஞ்சேன். அதனால தான் இது வேறு எதுலேயோ இந்த மாதிரி நம்மளோட சைக்கிள் ஸ்டாண்ட்லலாம் இருக்கும்ல இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எதுலேயோ நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு. ஸோ அதுக்கு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான் அந்த இது நம்மளோட பெஞ்சில் வந்து டேபிளில் ஃபிட் பண்ணுறதுக்கான இது. ஸோ என் டேபிளில் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு 4 இன்ச்சோ என்னமோ சொன்னாங்க. 4 இன்ச்சோ 2 இன்ச்சோ வரைக்கும் திக்னஸ் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது முதல்ல கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ஏதோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதோ இது திருப்புறது நல்லாயிருக்கு. இது மாசாக இருக்குங்க. இது ஃபிசிக்ஸ் லேப்லலாம் பண்ணுவோம்ல எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி ஏதோ திருப்புறது மாதிரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு இது. ஸோ இதான் மொத்தமாகவே இவ்வளோ தான். நல்லா கேமரா நல்லா மேலே தூக்கி வச்சுருக்கேன்னா ஒரு 1 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக லென்த்து என் கையில் சைஸ்க்கு இருக்குது. ஸோ என்னோட ஃபுல் ஹேண்ட் ஒரு முழம் சொல்லுவாங்கள்ல பூ அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது இது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரிவ்யூ செக்ஷனுக்கு வரும். ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா ஒரே ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று சொல்லவா. இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஷார்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா குவிக் அன்பாக்சிங் ஷார்ட்ஸு, அப்புறம் ஒரு பென்டென் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்னா பென்டென் அந்த பயோமெட்ரிக்ஸ் வீடியோ ஷார்ட்ஸு அண்ட் இந்த வீடியோ இது எல்லாத்தையும் நான் அந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அந்த மைக்கில் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் அந்த மைக்கோட குவாலிட்டி நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று என்ன தோணுச்சுன்னா, எனக்கு அந்த குவாலிட்டி என்னால் ஃபீல் பண்ண முடியல. அதுக்கு எதாவது செப்பரேட்டாக வேறு எதாவது ஹெட்ஃபோன்ஸ் போடணுமா இல்லை எதுவும் தெரியல. ஏன்னா நான் ஒன் ப்ளஸ் புல்லட்ஸோ என்னமோ சொல்லுவாங்க இந்த ஹெட்ஃபோனு. அதோட லிங்க்கும் கீழே இருக்குது. முடிஞ்சால் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக அந்த ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 30 ஷார்ட்ஸ் கிட்ட போட்டிருக்கேன். 20 ஷார்ட்ஸ் என்னமோ போட்டிருக்கேன்ல. ஸோ அது எல்லாமே எதில் போட்டேன்னா இதை வச்சு தான் இந்த ஒரே ஒரு ஹெட்ஃபோனு அதில் ஒரே ஒரு மைக் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் போட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு லாவலியர் மைக் வச்சுருந்தேன். மௌனோ வருது. அதுவும் மௌனோ தான். அதுவும் நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் ஆம்னி டிரெக்ஷனல். ஸோ ரொம்ப ஓவராக சவுண்டு பிக்கப் பண்ணும். நாய்ஸ் ஓவராக இருக்கும் அதில். ஸோ ஆனால் இது வந்து எனக்கு நாய்ஸ் ரொம்ப பிக்கப் ஆகலை. நல்லா இருந்துச்சு. எனக்கு அது நாய்ஸ் பிக்கப் ஆகாமல் இருக்கிறதுக்கு எதாவது அதில் என்னை பொறுத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி அது கொடுக்கல. நாய்ஸை கேன்சல் பண்ணோம் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சைலண்ட்டான என்வைரான்மெண்ட்டில் தான் இப்போயே இருக்கேன். ஃபேனும் போடல, எதுவும் போடல. எப்பயும் ஏசி போட்டு தான் மைக்லேயும் ரெக்கார்டிங்லாம் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏசி தான் ரொம்ப சவுண்டு இருக்காது. ஃபேன் தான் ரொம்ப சவுண்டு இருக்கும். ஏர் வந்து அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏசியில் இல்லை நார்மலாக ஃபேன் போடாமல் இந்த ரெக்கார்டிங் பண்ணுறது தான் ஐடியலான ஒரு என்வைரான்மெண்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு என்வைரான்மெண்ட்டில் இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்குதான்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் தெரியலை. ஒன் ப்ளஸ் புல்லட்ஸில் இருந்தும் இதுலேருந்தும் எனக்கு ரொம்ப குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியல. முடிஞ்சால் நான் ஒன் ப்ளஸ் என்னோட ஹெட்ஃபோனில் இருக்கிற அந்த மைக்குக்கும் அண்ட் இது ஒரு தனியாக இருக்குல்ல. ஸோ இதுக்கும் ஒரே வாய்ஸில் நான் ரெண்டையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரே லைன்ஸ் பேசுகிறேன். ஸோ பின்னாடி அது வரும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் தோணுச்சு. ஒரு 4000 ரூபீஸ்க்கு இதை வேறு 10,000க்கு ப்ளூ எத்தி இருக்குது. ப்ளூ எத்திலாம் நிறைய மோட்ஸ்லாம் இருக்கும். இல்லை மோட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு ஷார்ட் கன் மைக் மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு கண்டென்சர் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் தான் நீங்கள் பேசணும். சைடில் பேசினாலும் நல்லா கேட்கும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பேசுகிற அளவுக்கு கேட்காது. ஒரு மாதிரி சைட்லேருந்து பேசுகிறேன்னு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு தூர ரூமுக்கு ஒரு பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா சவுண்ட் கேட்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மைக்ரோஃபோன் தான். நல்லா குவாலிட்டி எனக்கு போட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த குவாலிட்டி வந்து எனக்கு முன்னாடி நான் கம்பேர் பண்ணி நான் கேட்டு பார்த்தேன். ஒரே ஹெட்ஃபோனில் தான் கேட்டேன். இது ஒரு ஆடியோவையும் அண்ட் ஒரு பென்டன் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருந்தேன். அதில் கேட்ட ஆடியோவையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. நல்ல டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு கிளியர்னஸ் இருந்துச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியில் ஒரு கெயினும் நல்லா இருந்துச்சு இல்லை. ஸோ மற்றபடி எந்த குவாலிட்டியும் எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஹெட்ஃபோன் மைக்காக இருந்தாலும் இல்லைனா ஒரு லாவலியர் மைக்காக இருந்தாலும் கையில் பிடிச்சிக்கிட்டு வாய்க்கிட்ட வச்சு பேசுவேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாண்டும் இருக்கிறனால ஒரு 4700 டோட்டலாக ஆச்சு ரெண்டையும் சேர்த்து. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4700க்கு நான் வந்து இது பாட்டுக்கு மைக் நின்றுக்கிட்டே இருக்கும். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் அந்த பக்கம் திருப்பலாம், இந்த பக்கம் திருப்பலாம். வேறு யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்க பக்கம் இந்த மைக்கை ஃபுல்லாக 360 டிகிரிக்கு நான் இந்த மைக்கை ஒரு பக்கம் மைக்கர் இல்லை இந்த மைக்கோட ஸ்டாண்டை வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அந்த பக்கம் எனக்கு ஆப்போசிட்டில் யாராவது இருந்தாங்கன்னா நான் அப்படியே மைக்கை திருப்பிட்டு அவங்களையும் பேச சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது சினாரியோ இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஸோ மற்றபடி எனக்கு பெருசாக எந்த ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மைக்கில் இதில் கெயின்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் நான் கால் பேசுகிறப்ப ஏதாவது ஜூம் கால் இருக்குன்னா, ஸோ அப்போ வந்து நான் மைக்கு ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னால், இல்லையே நான் குறைச்சிக்கலாம். மைக் கெயின் வந்து அவங்க குறைக்கிற மாதிரி இருக்கும். நான் வேணுனா எல்லாருக்கும் சேர்த்து குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி கெயின் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஹெட்ஃபோன் மானிட்டர் பண்ண முடியும். நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே 0 லேட்டன்சியில் கேட்குது. ஸோ ரொம்ப லேட்டன்சி வந்து கம்மியாக இருந்துச்சு. எனக்கு அதாவது நான் பேசுறது எனக்கு அப்படியே டேரெக்டாக கேட்டுச்சு. இப்போ நீங்கள் பேசுறது உங்களுக்கே உங்கள் மனசுக்குள்ளே கேட்க ஒரு பிரெயினுக்கு உங்களுக்கு கேட்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அந்த ஹெட்ஃபோன்ஸில் நான் பேசுறது டேரெக்டாக எனக்கே கேட்டுச்சு. ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்கும் வாய்ஸ் அப்படின்னு நான் டேரெக்டாக பேசுகிறப்ப மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அண்ட் இது டைப் சியில் கனெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் கனெக்ட் பண்ண தேவையில்ல. இதுலேயே ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைக்குள்ளேயே அந்த போர்ட்லேயே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, லேப்டாப்பில் இருக்கிற அந்த ஸ்பீக்கரும் உங்களோட மைக்கோட கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வேறு எக்ஸ்ட்ராவாக 2 மைக் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுக்க தேவையில்ல. இந்த மைக்லேயே ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லேப்டாப்பில் வரணும் அந்த சவுண்டையும் உங்களோட நீங்கள் பேசுகிற சவுண்டையும் சேர்த்து கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு நீங்கள் பேசுகிறது என்ன பேசுகிறீங்கன்னு கிளியராக கேட்கும். நீங்கள் உங்கள் வியூவர்ஸ்க்கு என்ன நீங்கள் பேசுகிறது எப்படி கேட்கும்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே சமயத்தில் கேமோட சவுண்டும் கேட்கும். அண்ட் இது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் அப்போ செட்டப் அப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் குறைக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வரும் நம்ம சேனலில். ஸோ இந்த மைக் வரைக்கும் வாங்கியிருக்கோம். ஸோ இதை வச்சு ஏதாவது ஒரு நல்ல வீடியோலாம் போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நிறைய கண்டென்ட்லாம் நெக்ஸ்ட்டு வர போகிறோம் நம்ம சேனலில். ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மைக்லாம் எப்படி இருக்குது அண்ட் இந்த மைக் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னு நான் சொன்னேன்னா, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மைக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முன்னாடி அதை பிடிச்சிட்டு பேசுகிறது. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது பார்க்குறப்பே எனக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை விட அதில் இருக்குல்ல அங்கே இப்போ என் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போடு சேர்த்து இதை பார்க்குறப்ப இதில் ஒரு நல்ல லைட்டிங்கோடு இருக்குல்ல. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த லைட்டிங். எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது. அந்த செட்டப்பே எனக்கு இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது நம்ம ஸ்டூடியோ அப்கிரேட் பண்ண ஏதாவது நம்மளோட செட்டப் அப்கிரேட் பண்ணால் நிச்சயம் நான் ஒரு வீடியோ வரும், அன்பாக்சிங் வீடியோ, இந்த வீடியோ அந்த ரிவ்யூ வீடியோ வரும் நிச்சயம். ஸோ அதெல்லாம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சொல்லுங்கள் அந்த நெக்ஸ்ட்டு வரும் அந்த ஆடியோ சாம்பிளும் எப்படி இருக்குன்னு வரும். ஸோ அதை சொல்லுங்கள், அதை கேட்டு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஸோ கைஸ், நான் இப்போ எதில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் ப்ளஸ் பட்ஸ் ஏதோ சொல்லுவாங்க, இதை கீழே லிங்க் இருக்குது. ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸ் தான். ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒரு மைக்லாம் இவ்வளோ 20 ஷார்ட்ஸ் கிட்ட இது பண்ணியிருந்தேன். ஸோ அதோட சாம்பிள் தான் இது. ஸோ அந்த சாம்பிள் தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இதுக்கு அடுத்தது PD200Xோட சாம்பிள் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடியும் PD200Xோட சாம்பிள் தான். இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் கிட்ட அதோட சாம்பிள் தான் இருந்தது. அண்ட் இருந்தாலும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட பழைய ஹெட்ஃபோன்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஹெட்ஃபோன்ஸில் இருக்க மைக்கு தான். ஸோ இந்த மைக் தான் இவ்வளோ நாள் இருந்து இதுக்கு இந்த மைக் யூஸ் பண்ணப்படாது. இருந்தாலும் இதான் அதோட சாம்பிள். அண்ட் இதோட கம்பேரிட்டிவ்லி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ கைஸ், நீங்கள் இப்போ கேட்குறது பார்த்தீங்கன்னா PD200X ஒரு சாம்பிள் தான், ஆடியோ சாம்பிள். ஸோ இந்த மைக்ரோஃபோனோட சாம்பிள் எப்படி இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஸோ இதில் எந்த ஃபில்டரும் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணலை. எந்த ஒரு ஆடியோலையும் எந்த சேஞ்சஸும் பண்ணல. முன்னாடி இருந்த அந்த மைக்ரோஃபோனோட சாம்பிளாக இருக்கட்டும் அண்ட் இதோட சாம்பிளாக இருக்கட்டும் எந்த இதுவும் பண்ணல. ஆடியோ கெயின் ஹெட்ஃபோனு இதில் ரெண்டுத்துலேயும் மேக்ஸிமம் தான் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸில் என்னால் ஆடியோ கெயினை மாற்ற முடியாது. ஆனால் இந்த மைக்ரோஃபோனை என்னால் மாற்ற முடியும் ஆடியோ கெயின் எவ்வளோ இருக்கணும்னு. ஸோ அதுலேயும் மேக்ஸிமம் இல்லையும் மேக்ஸிமம். ஸோ இதோட மேக்ஸிமம் இப்படி தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு சேம் டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ சொல்லுங்கள் இது ஒரு சாம்பிளோட கம்பேர் பண்ணி எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.